அங்க வச்சு நிறுத்துறோம். ஏய் தூக்கி போட்டு வாயா. போடா. Soldiers, rotate your variants. சார் அது எந்திரன் சார். சிவாஜி பார்க்கல? சிவாஜி இல்ல சார், எந்திரன் சார். ஏய் அதான் சிட்டி சார் இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கோம்? அது ஒன்றும் இல்லை, இந்த பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அதிபயங்கரமான ஒரு எக்ஸ்ப்ளோசர் இருக்குது. அதை வந்து எடுத்து நம்ம வெளியில் போட்டுறதுனால இந்த சிட்டியே காலி ஆயிடும். ஓ ஷிட். ஓ மேன் இடியட். இந்த பில்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா 4 நியூக்ளியர் கேப்சூல்ஸ் இருக்கு. சரியா? அதை கரெக்டான டைம்ல எடுத்து நம்ம டிஸ்போஸ் பண்ண மட்டும்தான் இந்த சிட்டியை நம்மளால காப்பாற்ற முடியும். ஓகே பாய்ஸ், பி அலர்ட். வா மூவ். இந்த பாம்பு வந்து பார்த்தோம்னா வெடிச்சிச்சுன்னா இந்த சிட்டியே க்ளோஸ் ஆகும். சாரி சார். பஸ் கட்டுறங்க சார் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். வீட்டில் வச்சுட்டு இதில் வந்து பார்த்தோம்னா மல்டிபிள் மைக்ரோ வயர்ஸ் இருக்குது. நம்ம ஏதாவது தெரியாமல் டச் பண்ணிட்டோம் அப்படின்னா சிட்டிக்குள்ளே பெரிய எக்ஸ்ப்ளோசர் ஆகிடும். அதனால் இது சிட்டியை விட்டு 5 கிலோமீட்டர் வெளியில் இருந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஓகேவா? அது இல்லாமல் நமக்கு இருக்கிற டைம் வெறும் 5 நிமிஷம் தான். 3 நிமிஷத்தில் நம்ம அங்கே வைக்கிறோம், 2 நிமிஷத்தில் நீங்கள் திரும்ப வந்துடுறீங்க. அதே மாதிரி இந்த பாம்பு வந்து 1 கிலோமீட்டர் ரேடியஸில் நீங்கள் வெளில வந்துடணும். ஒரு அடி உள்ளே இருந்தீங்கனாலுமே நீங்கள் ஆல் க்ளோஸ் ஆகிடுங்க. சரியா? பி சேஃப், பி அலர்ட். ஓகே சிட்டிக்குள்ள எப்பவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிருங்க. பாய்ஸ் எதில் போறீங்க? சார் ஜிபில் போய்க்கிறேன் சார். எனக்கு இப்போ டிராஃபிக்ல மாட்டோம். முட்டல் இதா என்னோட டொக்கட்டி எடுத்துக்கோ. பாய்ஸ் அந்த 1 கிலோமீட்டர் ரோட் பாருங்க. ஓகே We have to move faster. இன்னும் எவ்வளோ தான் இருக்கு? இன்னொரு 3 நிமிஷம் தான் இருக்கு. 3 நிமிஷம் தான் இருக்கா? நம்மளை வந்து இவ்வளோ பேர் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. டேய் அந்த ஆள் கூட வேலை செஞ்சு யாரும் விடுறா? ஏன் சொல்ற? தெரியல. பாவம் வேற கொடுத்துருக்கீங்க. எப்படி சொல்றீங்க? கடவுள் காப்பாத்துருக்கு. எவ்வளோ இருக்கு பாரு. 2 நிமிஷம். வேகமா போய் எனக்கு அடுத்த மாசம் கல்யாணம் வேறையா? டேய் எனக்கு தான் 20 பேர் வீட்டுக்கு. டேய் நீ ஆல்ரெடி கட்டிட்டு வீட்டுக்குள்ள போற. நான் உன்னை கட்டவே இல்லை. ஐயோ எவ்வளோதான் இருக்கு? வெடிக்க போது இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. சீக்கிரம் போயா. வண்டி போக மாட்டேங்கிறா. அண்ணே என்னடா எனக்கு சந்தேகம் இல்ல. உங்க வீட்டுல எரிப்பாங்களா படிப்பாங்களா? இப்ப ரொம்ப இல்ல வெடிச்சுக்க என்ன பண்றீங்க கேட்டேன். வண்டி ஆனா விடுறா. சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணு. இது வேற ஸ்டாண்ட போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணும். சீக்கிரம் வெடிச்சிடும். சீக்கிரம் இது வேற. ஐயோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணு. சீக்கிரமா பத்தி தொலையா. டக்குனு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஆனா பண்ணிட்டோம். இறங்கும் தள்ளு. சீக்கிரம் தள்ளி பார்க்கலாம்டா. பண்ணு முடியலடா. நானாச்சும் பண்ண முடியாது. புடி சொல்லிக்கோ. ஏய் ஐயோ வெளியில போன வாங்க நான் பிடிச்சி வேட்டி கொடுத்த மாதிரி ஆகிப்போச்சேன் கதை. ஐயோ சீக்கிரம் ஸ்டார்ட் ஆக மாட்டேன். நான் தள்ளுறேன்டா. நிறுத்துறா. டேய் நான் தள்ளுறேன்டா. இருடா. வா தள்ளு. பாம்பு எடுத்துடா. என்னடா சார் ஊர் வழியில போய் எடுத்துடா சார். எங்க அம்மாக்கு ஒரே புள்ள என்ன பண்ண போடலாம். டேய் டைமர் ஆச்சா. டேய்
போடா டைம் ஆகுது சீக்கிரம் போடா டேய் இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. 1 நிமிஷம் தான் இருக்கா? ஐயோ எல்லாரையும் கூப்பிட்டு கல்யாணம் நிச்சயம் நடத்தலாம் பார்த்தேனே, ஆனா எல்லாரும் சேர்த்து எனக்கு கட்டி நிச்சயம் செலுத்திடுவாங்க போல இருக்கு. டேய் 5 செகண்ட்ல போறோம், 2 செகண்ட்ல பாம் வைக்கிறோம், 10 செகண்ட்ல 1 கிலோமீட்டர் ரீச் பண்றோம்டா. அப்படியே பெரிய மிஷன் இம்பாசிபிள் வாய் மட்டும் ஐயா. சீக்கிரம் போடா டைம் ஆகுது இன்னும் 1 நிமிஷம் தான்டா இருக்கு. நானா போக மாட்டேன், இந்த வண்டி தான் போக மாட்டேது. டப்பா வண்டி கொடுத்துறான் சம்சா முக்கான். டீ அவுட்டர் தான்டா. ஏறா என்னடா வண்டி இது? ஏய் அங்க வச்சலாம் நிறுத்துறா அங்க வச்சலாம் நிறுத்துறா. இது புறா டைம் போறா கம்மியா தான் இருக்கு. முதல்ல வச்சுட்டு அதை சீக்கிரம் போ. ஐயோ இது வேற ஆளு இது வேற டைம் ஓடிட்டு இருக்கே ஒண்ணும் பண்ண முடியல. டேய் டேய் வண்டி திருப்புடா டேய். இடா ஸ்டார்ட் பண்றா ஸ்டார்ட் பண்றா. ஸ்டார்ட் ஆக மாட்டேதியா? டேய் ஸ்டார்ட் பண்றா. அது ஸ்டார்ட் ஆக நாங்க என்ன பண்ணுவோம்? ஏடா வண்டி டுகாட்டியா இது? ஸ்டார்ட் ஆக மாட்டேதியா? உன்ன கொண்டு வா. நூறு. ஏய் அந்த ஆளு ஃபோன் பண்றா வண்டி ஸ்டார்ட் ஆகும்னு சொல்றா. நீ பண்ணு. டேய் இந்த பேலன்ஸ் ஸ்டார்ட் பண்றா. என்னையா தண்ணி வெடி வச்சு என்ன பண்றீங்க? எடுக்க மாட்டேன்டா. எடுக்க சொல்றா அவன. அவன் இல்ல நான் என்ன பண்ணுவோம்? எடுக்க சொல்றா டைம் ஆச்சுடா பாம்பு வெடிச்சிட்டு போகுதுடா. பாமைக்கு வந்தோம். வெல்டன் மை பாய்ஸ், நான் முடிஞ்சிச்சுல, சீக்கிரம் வாங்க, பத்திக்குது, லஞ்சுக்கு போலாம். வண்டி ஸ்டார்ட் ஆகல சார். காலையில தான் பம்ப் பிரேக் டோல் போட்டேன். 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டியா? நிறைய 50 ரூபாய்க்கு பெட்ரோல் அந்த புறம்போக்கு. டேய் ஹலோ டேய் பண்ணா பரதேசி என்னடா பண்ணி வச்சிருக்க? டேய் ஆபீசர் கிட்ட போய் பேசுவியா? என்னடே ஆபீசர் மயிர் ஆகுது இங்க ஆபத்துல இருக்கோம்டா பவர. டேய் ஸ்டார்ட் பண்றா. இரு இந்தியாக்காரனோட மூளை யூஸ் பண்றேன் பாரு. கட் பண்ணிட்டானே. டேய் நாட்டு ஜிபிளுக்குறா வந்து. ஐயோ ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. டேய் படுக்க போறா வண்டியை 1 கிலோமீட்டர் போகும்டா சாரா. இப்பயே ஸ்டார்ட் ஆயிரு. இரு ஸ்டாண்ட் பண்ணாதடா நான் தள்ளுறேன்டா. உட்காரா. போடா. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி யாரை இன்டர்வியூ எடுக்க போகிறோன்னா ஒரு சூப்பர் ஹீரோவை தான். நம்ம நாட்டை காப்பாற்றின, அதாவது நம்ம சிட்டியை காப்பாற்றின ஒரு சூப்பர் ஹீரோ பாம்ப் ஸ்குவாட் ஸ்பெஷலிஸ்ட் செந்தில் சார் தான். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சார் இது உங்களால் பாசிபிள் பண்ண முடிஞ்சது? அதுவும் 5 நிமிஷத்தில் அவ்வளோ தூரம் எப்படி இந்த சம்பவத்திலேருந்து எப்படி மக்களை காப்பாற்றுனீங்க? இது என்னோடய தனி ஒருவனால் இது பண்ணியிருக்க முடியாது. முக்கியமாக என்னோடய டீம் தான். அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா என்னோடய 2 பாய்ஸ். ஆனால் இப்போ அவங்க இல்லை. அவங்க 2 கண்ணு மாதிரி அவங்க இறந்துட்டேன். அதில் என்னோடய ஃபேவரட் பைக் டுகாட்டி, அது மூச்சு மாதிரி, அது ரொம்ப சொல்கிறேன் சார். ஃபீல் பண்ணாதீங்க சாரி சார். கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க. அந்த புறம்போக்கு அன்னைக்கு 50 ரூபாய்க்கு சேர்த்து பெட்ரோல் போட்டு தான் இன்னைக்கு நம்ம பொழைச்சிருக்கலாம். துக்கட்டின்னு ஒன்று சொன்னான் பாரு. துக்கட்டி ஆடாது உனக்கு எச்சக்கலை. மெதுவா போதுடா அது வண்டி. அடிக்கடி ஆஃப் ஆகுது. எங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க. ஆவியை போய் அவனை போட்டு தள்ளிட்டு வரோம். உங்கள் காலம் முடிந்து விட்டது. நீங்கள் மேலே வாருங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன். பிரபல வாட்டா நிறுவனம் பாம்ப் ஸ்குவாட் அதிகாரி செந்தமிழ் அரசின் வீர செயல்களை கௌரவிக்கும் வகையில் ரூபாய் 32 லட்சம் மதிப்பில் உள்ள டுகாட்டி V4 மோட்டார் சைக்கிளை பரிசாக வழங்கியுள்ளது. சொல்லுங்க சார், உங்களை தேடி 2 ஆபீசர் அப்பாயின்மெண்ட்டுக்காக வந்திருக்காங்க சார். வெயிட் பண்ண சொல்லுங்க. ஐ அம் ஆன் தி வே.